நேதாஜி பாய்ஸ் டார்க் டெவில்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ட்ரன்ஸ் மேட்சுங்க. இந்த மேட்ச் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம். என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரில. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் மேட்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஓவரில் முடிக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிச்சா ஜெயிக்கிற ஜிம்முக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸுங்க. 5 ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 5ல் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம்ங்க. சாரி டார்க் டெவில்ஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா மனிஷ் ஓவர் போடுறாருங்க. மனிஷ் சர்மா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 6ங்க. ஃபர்ஸ்ட் பாலே வெல்லங்க. சரியான ஷாட்டுங்க. முதல் பாலே 6ங்க. மனிஷ் சர்மா 2வது பாலை போட வராருங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 போயிருக்கு. 2வது பால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நல்ல பாலுங்க. 6ங்க. ஆனா அதுவும் 6ங்க. போய் விழுதுங்க. நடுக்காட்டில் விழுதுங்க. ஒன்னும் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அவர் போட்டு மனிஷ் ஓவரை. 3வது பால் அட்டன் பண்றாருங்க. RT 6 மாறுமா? சர்மா என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். பிரைஸ் என்ட்ரி மேட்சிங்க. 6ங்க. RT 6ங்க. அடிச்சாருங்க. தூக்கி நடுக்காட்டுக்கு அடிச்சிட்டாருங்க. RT 6ங்க. தாமு சரியான ஷாட்டுப்பா. RT 6 அடிச்சிருக்காருப்பா. ஓ சொன்ன மாதிரி சூரசம்ஹாரம் தாங்க. சர்மா ஓவரை போட்டு கீழ்ச்சி எடுத்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3வது பால் 3 பாலோட வந்து ஓவர் கட் பண்ணி புகழ் வந்து bowling பண்றாருங்க. 4வது பால் போடுறாருங்க தாமுக்கு. ஆல்ரெடி தாமு வந்து பாத்தீங்கன்னா RT 6 அடிச்சு வச்சிருக்காருங்க. 4வது பாலுங்க. 4வது 6ங்க. ஸ்ட்ரைட்டுங்க. 6 பாலுக்கு 6 6ன்னு நினைக்கிறேங்க. நான் 4 6 அடிச்சிட்டாருங்க தாமு. சரியான ஷாட்டுங்க. 4 பால் செஞ்சுருக்காருங்க. 4 பாலையும் 4 6ங்க. போட வர்றாருங்க புகழ். 5வது பால புகழ் போடுறாருங்க. தாமு 6ஆ இல்லங்க கேட்ச் மிஸ்ஸுங்க. யாரு கேட்ச விட்டாங்க பாருங்க. தாமு கேட்ச விட்டாங்க. சோலி முடிஞ்சிச்சு. 2 ரன்னுங்க. ஒரு வாட்டி தான் வாய்ப்பு. லாஸ்ட் 1 பால் 5 டாட்டுங்க. பால் டாட் அவுட். தாமு அவுட் ஆகி வெளில போறாருங்க. சாடா ரன் அவுட்ன்ற முறையில அவுட் ஆகி வெளில போறாருங்க தாமு. 4 6 அடிச்சாருங்க. 26 ஒரு ஓவருக்கு 26 அடிச்சிருக்காருங்க தாமு. அர்ஜுன் போடுறாருங்க. 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வந்து அர்ஜுன் போடுறாருங்க. சிவா எதிர்கொண்டு இருக்காரு. ஆல்ரெடி தாமு 4 6 விட்டாருங்க. மாறுமா? அவுட். கிரீஸ் நோங்க. கிரீஸ் நோ வேறங்க. நாட் அவுட். அவுட் கன்ஃபார்மா அவுட் தான்ப்பா. நேதாஜி டீமுக்காக பாலே போடாம அவுட் ஆயிட்டு ஒருத்தர் போயிட்டாரு. இப்ப செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தாங்க போடுறாங்க அர்ஜுன். அருண் பேட்டிங்ல இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ரைட்டா டாட் பாலுங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சா கன்ஃபார்ம் பிரைஸுங்க. 5வது டீம் உள்ளார வருதுங்க. 5 பிரைஸுங்க. ஃபர்ஸ்ட் 5வது பிரைஸுக்கு இந்த டீம் ஏதோ ஒரு டீம் உள்ளார வரப்போகுது. அது எந்த டீம்னு காத்திருந்து பார்ப்போம். பால் என்ன? பால் ரைட். 2 பால் டாட்டுங்க. 3rd பால் தாங்க. 3வது பால் 3வது பால் போடுறாருங்க சந்தோஷ். போல்டுப்பா. போல்டு அவுட்டுங்க. நேதாஜி டீமுக்காக தில்லை இறங்கி இருக்காருங்க. இன்னும் 3 பால் இருக்குங்க. லாஸ்ட் 3 பால். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் 3 பாலுங்க. ரன் எங்கேயோ போயிட்டு இருந்ததுங்க. அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சுங்க. கேட்சுங்க. சரியான கேட்சுங்க. நல்ல வேலை நல்லா மோதிக்கிட்டாங்க. பரவாயில்ல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லாஸ்ட் 2 பால். நேதாஜி டீமுக்காக விக்கி இறங்கி இருக்காருங்க. சந்தோஷ் வந்து இந்த விக்கெட் எடுத்தாருன்னா ஹார்டிக் விக்கெட்டுங்க.
பிரைஸ் என்ட்ரன்ஸ் மேட்சுங்க. ஹார்திக் விக்கெட்டா? அவுட். அர்ஜுன் போட்டுட்டு இருக்காருங்க. லாஸ்ட் 1 பால் 6ங்க. அது பால் வெல்லுங்க. சரியான ஷாட்டுங்க. கடைசி ஒரு பால் வந்து லூஸ் பால் போட்டாருங்க. அதை கீழ்ச்சி கட்டாச்சிட்டாருங்க. நேதாஜி பாய்ஸுக்கு போலிங் போடுறவர் தாமோதரனுங்க. 34 அடிச்சா வின்னுங்க. 2 ஓவர் 12 பாலுக்கு 34 அடிக்கணுங்க. அர்ஜுன் விஜய் இறங்கியிருக்காங்க டார்க் டெவில்ஸுக்காக. அர்ஜுன் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்காரு, விஜய் நான் ஸ்ட்ரைக்ல இருக்காருங்க. தாமு ஃபர்ஸ்ட் பால். 2 ரன்னுங்க. 4 6 தொடர்ந்து அடிச்ச தாமு தாங்க ஓவர் போட்டுட்டு இருக்காரு. அர்ஜுன் பேட்டிங். ரெண்டாவது பாலும் 1 ரன்னு நினைக்கிறேங்க. அவுட்டுங்க. அவுட்டுங்க. ரன் அவுட் முறையில அவுட். வெளில போறாருங்க அவரு. லிங்கேசன் இறங்கி இருக்காருங்க. விஜய் வந்து ஸ்ட்ரைக்கு வந்துட்டாரு. லிங்கேசன் வந்து நான் ஸ்ட்ரைக்ல இருக்காருங்க. சிக்ஸுங்க. விஜய் சரியான ஷாட்டுங்க. 6ங்க. மேட்ச் திசை மாறிட்டு இருக்குங்க. 6ங்க. விஜய் 6 அடிச்சிருக்காருங்க. லாஸ்ட் 2 பாலுங்க. 5வது பால். தாமு போடுறாரு, விஜய் எதிர்கொள்றாருங்க. அவுட்டுங்க. தாமு கேட்ச பிடிச்சிட்டாருங்க. அவுட்டுங்க. சரியான கேட்சுங்க. விஜய் ஃபீல் பண்ணிட்டாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன குழப்பம். லாஸ்ட் 2 பால் இருக்குங்க. ஒரு ரன்னு தாங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. லாஸ்ட் 1 பால். லிங்கேசன் ஆடுறாருங்க. கேட்சா சிக்ஸா? கேட்சா சிக்ஸா? கேட்சா சிக்ஸா? கேட்சுங்க. அவுட்டுங்க. அவுட். தாமு 2 விக்கெட் எடுத்துட்டாருங்க. சர்மா பேட்டிங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட்டுங்க. மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் பை என்ற முறையில் ரன்கள் இருக்கிற வாய்ப்பில்லை. 5 பாலுக்கு 24 அடிக்கணுங்க. 5 பாலுக்கு 24. 4 6 வெளில போணுங்க. பால் 4 போகுமா? 4ங்க. 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 அது திசை மாறிட்டு இருக்குங்க. 5 பாலுக்கு பாத்தீங்கன்னா இறங்கிடுச்சுங்க. 19 தாங்க 5 பாலுக்கு. மேட்ச் மாறிட்டு இருக்குங்க. பால் வைடுங்க. 18 தாங்க அடிக்கணும் 5 பாலுக்கு. ஃப்ரீ ஹிட் தானே. 5 பாலுக்கு 18ங்க. 6ஆ? அவுட்டா? 6 அவுட்டா? 6ங்க. 4 பாலுங்க. சூப்பருங்க. வந்து பாத்தீங்கன்னா பேபி கட்டுங்க. 4 பாலுக்கு 12 அடிக்கணும். 4 பாலுக்கு 12 அடிக்கணுங்க. பேபி கட் ஆயிருக்குங்க. 12 அடிச்சா வின்னு. பேபி கட் ஆகி அடுத்த பவுலர்ஸ் ஓவர் போடுறாருங்க. ஷாட்டுங்க. கேட்சா? கேட்சா? கேட்சுங்க. அவுட்டுங்க. சரியான கேட்சுங்க. 3 பாலுக்கு 12. 3 பாலுக்கு 12ங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தில்லை ஓவர் போட்டுட்டு இருக்காருங்க. பேபி கட் ஆகி ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாருங்க. தில்லை விக்கெட் எடுத்துட்டாரு. 3 பாலுக்கு 12 அடிச்சா வின்னுங்க. கரண் இறங்கி இருக்காருங்க. 3 பாலுக்கு 12ங்க. மிக அற்புதமாக பால் வைடு. பால் வைடுங்க. இன்னும் 11 அடிக்கணுங்க. 3 பாலுக்கு 11 அடிக்கணுங்க. 3 பாலுக்கு 11 அடிக்கணுங்க. தில்லை ஓவர் போட்டுட்டு இருக்காருங்க. 3 பாலுக்கு 11 அடிக்கணுங்க. ஷாட்டுங்க. ஷாட்டுங்க. கேட்சா? கேட்ச் மிஸ்ஸுங்க. 4 இல்லையா?
அவுட். 2 பாலுக்கு 10 அடிக்கணுமா? 12. பால் டாட்டா. லாஸ்ட் 1 பால். சின்ன பையன் தான் இறங்கியிருக்கான். அத்துடன் ஓவர் முடிஞ்சுங்க. பிரைஸ் என்ட்ரன்ஸுங்க. நிறைவு பெற்றது.